வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது சிகப்பு முள்ளங்கி சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. சாம்பாருக்கு சீரகம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு தட்டி எடுத்துருக்கேங்க. நம்ம பருப்பில் சேர்த்து வேக வச்சோன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் இருக்காது, அதுக்காக தான் நான் இப்போ சேர்க்குறேன். பூண்டெல்லாம் எண்ணெயில் 2 செகண்ட் நல்லா வதங்கட்டேங்க. 3 காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்குங்க. அதை நீட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்க்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு தக்காளி இப்போ சேர்க்குறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். சிகப்பு முள்ளங்கி நான் 2 எடுத்துருக்கேங்க. இப்போ இது மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தோல் தான் பார்க்க நல்லா சிகப்பாக இருக்குங்க. உள்ள காய் வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளை முள்ளங்கி வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இல்லை அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது, அந்தளவுக்கு வாசனை கம்மி தாங்க. இதை நம்ம சாம்பார் செஞ்சோம்னா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த காயெல்லாம் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசல்லாம் போக ஒரு 2 செகண்ட் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. 100 கிராம் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ காயோட நான் சேர்க்குறேன். இது கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. இப்போ காயோட சேர்த்து நல்லா பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்க்குறேன். கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். சிகப்பு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.